வணக்கம். வேல்டு செய்திகளுடன் நான் நிரோஷன். அரபு நாடுகள் முன்மொழிந்த சமீபகால திட்டத்தை விட காசாவில் உள்ள மோதலுக்கு ஒரே நாடு தீர்வை விரும்புவதாக ஈரான் கூறியுள்ளது. கடந்த வாரம் கைரோவில் நடந்த கூட்டத்தில் அரபு நாடுகளின் திட்டம் வெளியிடப்பட்டது. பல்வேறு முஸ்லிம் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூடியிருந்த இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OICயின் கூட்டத்தில் அரபு நாடுகளின் திட்டம் வெளியிடப்பட்டது. அந்த திட்டம் தவறு என்று ஈரான் இப்போது பேசியுள்ளது. காசா பகுதியில் இது ஒரு முக்கியமான நேரம். காசாவில் இன்னமும் போர் நிறுத்தம் உள்ளது. பணிய கைதிகள் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை நீடிக்கும் இஸ்ரேலின் முயற்சியை ஹமாஸ் நிராகரித்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது ஹமாஸுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளது. ஈரானும் அரபு நாடுகளும் காசா மக்கள் அங்கிருந்து வெளியேற்றி வேறு எங்காவது குடியமர்த்தும் ட்ரம்பின் திட்டத்தை எதிர்க்கின்றன. எகிப்து முன்மொழிந்த காசாவுக்கான புனரமைப்பு திட்டத்தை அரபு லீக் ஆதரிக்கிறது. அப்படியான நிலையில் தான் ஈரானின் எதிர்ப்பு வெளியாகி உள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அது பற்றி கூறிய போது, இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OICயின் இரு நாடுகளின் தீர்வு பாலஸ்தீன உரிமைகளை பாதுகாக்காது என்று கூறினார். பாலஸ்தீனத்தின் அனைத்து அசல் பொதுமக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு முழுமையான நாட்டை நிறுவுவதற்கு டெஹ்ரானின் ஆதரவை தெரிவித்தார். அதாவது ஈரானின் நிலைப்பாடு காசா, மேற்கு கரை மற்றும் இஸ்ரேலை உள்ளடக்கிய பாலஸ்தீனிய தேசம். இரு நாட்டு தீர்வு என்பதில் இஸ்ரேல், பாலஸ்தீனம் என்ற இரண்டு நாடுகள். அவர் மேலும் கூறிய போது, சில சகோதர நாடுகளின் இரு நாடு தீர்வு குறித்த கருத்துக்களுக்கு நாம் உரிய மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு இந்த தீர்வு பாலஸ்தீனிய மக்களின் உரிமையை நனவாக்க வழிவகுக்காது என்று தனது கருத்தை பேணுகிறது என்றார். இது ஈரானுக்கு முக்கியமான தருணம். அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஈரான் மத்திய கிழக்கில் அதன் செல்வாக்கை ஓரளவுக்கு இழந்து விட்டது. அதை பின்னுக்கு தள்ள முயற்சிக்கின்றது. ஈரான் லெபனானின் குறைவான செல்வாக்கை வைத்திருக்கிறது. மேலும் இஸ்ரேலை தொடர்ந்து அச்சுறுத்த ஹவுதிகளை பயன்படுத்த விரும்புகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறிய போது, எங்கள் பார்வையில் பாலஸ்தீனத்தின் அனைத்து பூர்வீக பொதுமக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு ஜனநாயக நாடு மட்டுமே சாத்தியமான தீர்வு என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இஸ்ரேல் ஐநா சாசனத்தை தொடர்ந்து மீறுகிறது. ஐநா பொதுச் செயலாளரை ஆளுமை அல்லாதவர் என்று இஸ்ரேலிய ஆட்சி குறிப்பிட்டது. UNRWAயின் செயற்பாடுகள் முற்றிலும் தடை செய்துள்ளது. பாலஸ்தீனத்தின் நூற்றுக்கணக்கான ஐநா ஊழியர்களின் சோகமான இழப்பு போன்றவற்றினை கருத்தில் கொண்டு முழுமையான பாலஸ்தீன நாடு அமைய வேண்டியது அவசியம் என்றார். ஈரானின் அரசு ஊடகம் வெளியுறவு அமைச்சரின் முழு உரையையும் வெளியிட்டது. அது ஈரானியர்கள் அதை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. பாலஸ்தீனத்திற்காக சமரசமற்ற ஆதரவு தமது நாட்டில் இருப்பதாக ஈரான் கூறுகிறது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசு OICயின் தற்போதைய தீர்மானத்தை ஆதரிக்கும் அதே வேளையில் தமது நிலைப்பாட்டை பதிவு செய்ய விரும்புகிறது. அதன் விவரங்கள் பின்னர் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு OICக்கு அனுப்பப்படும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். OIC சியோனிச ஆட்சியை அங்கீகரிப்பதாக கருதப்படுவதை ஈரான் விரும்பவில்லை. பாலஸ்தீனிய மக்களுக்கு நீதி மற்றும் சமாதானத்தை முன்னெடுப்பதற்கு அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்க சர்வதேச சமூகத்தை OIC ஊக்குவிக்கும் என்று ஈரான் ஆவலுடன் நம்புவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இஸ்ரேலையை உள்ளடக்கிய பாலஸ்தீனிய தேசம் என்ற சித்தாந்தத்தின் மூலம் ஈரான் இஸ்லாமிய உலகில் முக்கிய பங்கை பகிர முயற்சிக்கின்றது. அதே நேரத்தில் காசாவில் போர் நிறுத்தம் உள்ள போதும் மோதல்கள் நடக்கின்றன. நேற்று காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் 3 பாலஸ்தீனியர்களை கொண்டது மற்றும் ரஃபாவின் தெற்கு கவர்னரேட்டில் பலர் காயமடைந்துள்ளனர். சனிக்கிழமை காலை இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் ரஃபா நகருக்கு கிழக்கே மக்கள் குழுவை குறிவைத்து 2 பாலஸ்தீனியர்களை கொண்டது. ரஃபாவின் கிழக்கே உள்ள தனூரில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா நிருபர்கள் தெரிவித்தனர். வெள்ளிக்கிழமை இரவு முதல் ரஃபா, அல் ஜைனா, ஆஷாப்கா மற்றும் தால் அல் சுல்தான் உட்பட குடியிருப்பு பகுதிகளை தாக்கும் ஷெல் தாக்குதல்களுடன் டேங்கல் தாக்குதல்களில் ஈடுபட்டன என்று பாலஸ்தீனிய செய்தி நிறுவனம் வஃபா தெரிவித்துள்ளது. காசாவின் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி அக்டோபர் 2023 முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களால் குறைந்தது 48,453 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 1,11,860 பேர் காயமடைந்துள்ளனர். அதே நேரத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சனிக்கிழமை என்க்ளேவின் அரசாங்க ஊடக அலுவலகத்தின் தலைவர் போரில் 12,316 பெண்கள் கொல்லப்பட்டதாக அறிவித்தார். குறைந்தது 2,000 பெண்கள் மற்றும் சிறுமிகள் உடல் உறுப்புகள் வெட்டப்பட்டதால் நிரந்தரமாக ஊனமுற்றுள்ளனர் என்று அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹமாஸ் அதிகாரிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிக்க கைரோவுக்கு பயணம். இஸ்ரேல் ஒரு தூதுக்குழுவை கத்தாருக்கு அனுப்புவதை உறுதிப்படுத்தியது.